அவருக்கு ஓட்டு போடுறவங்க தான் அவரை பார்க்க வராங்க. அப்ப மித்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கன்னா வந்திருக்க மாட்டாங்களே அங்க. டிவிகே தலைவருக்கு வந்துட்டு ஓட்டு போடுறவங்க தான் அந்த கூட்டம், அவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டம். இப்ப உள்ள கவர்மெண்ட் மேல உள்ள வெறுப்புணர்ச்சியும் இந்த கவர்மெண்ட் சரியா பண்ணல மக்களுக்குங்கிறதுனால இப்ப ஒரு புதிய கட்சி வரணும், ஒரு புதிய தலைவர் வரணும்னு தானே தமிழக மக்கள் விரும்புறாங்க. அதனால தானே அவர் எங்க போனாலும் அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி திட்டுறதுக்கு தலைவர் வரவே இல்லையே. இப்ப நீங்க அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு வந்து தலைவர் சொல்லிட்டு வரல. நான் இதை பண்ண போறேன் மக்களுக்கு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. பேசிட்டே தான் இருக்காங்க. இவங்க தேர்தல் அறிக்கை விட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் புதிய புதிய அறிக்கை விடுறாங்க. ஒன்னத்தையுமே நிறைவேற்றுறதே கிடையாது. அவங்க பேசிட்டே இருப்பாங்க. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஒன்னும் பண்ணவே மாட்டாங்க. அதுல வந்து மக்கள் வந்துட்டு திரளா தான் வராங்க. அவரு காசு கொடுத்து கூப்பிடல. அவர் நீங்க வாங்கணும்னு சொல்லவே இல்லை. அவருக்கு வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு அவர் சிஸ்டமேட்டிக்கா அழகா பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா தேர்தலை எதிர்கொள்ற அளவுக்கு அவர் வந்துட்டு இன்னைக்கு போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு மாற்றுக் கட்சியினரும் அவர் நிச்சயமா தலைவர் பார்ப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு அவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டம் இருக்குது. அவரை என்கரேஜ் பண்றாங்க. தலைவர் நீங்க வரணும், கட்டாயம் ஆட்சிக்கு வரணும், இந்த 2026 நீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தானே மக்கள் வந்துட்டு அவங்களுடைய கோஷத்தை போடுறாங்க. இப்ப உள்ள கவர்மெண்ட் மேல உள்ள வெறுப்புணர்ச்சியும் இந்த கவர்மெண்ட் சரியா பண்ணல மக்களுக்குங்கிறதுனால இப்போ ஒரு புதிய கட்சி வரணும், ஒரு புதிய தலைவர் வரணும் தானே தமிழக மக்கள் விரும்புறாங்க. அதனால தானே அவர் எங்க போனாலும் அவ்வளவு பெரிய கூட்டம் வருது.